அண்ணா பாப்பா வாகித் என்ன எப்படி இருக்கீங்க? முதல் தம் அடிக்கும் போதே வந்துடுவேன். இன்னைக்கு என்ன லேட்டு? நேற்று நைட்டு ஒரு பாட்காஸ்ட் பேசணும்னா அப்படியே லேட் ஆயிடுச்சுண்ணா. அதான் உனக்கு மட்டும் எப்படிடா இப்படிலாம் பேச தோணுது? நீங்களாம் ஒரு விஷயத்தை இப்படி தான் பார்ப்பீங்க, நான் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் எல்லோரும் கண்டிப்பாக அம்மா கிட்ட அடம் பிடிச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி அழகான தருணம். நம்ம யார்கிட்ட அடம் பிடிக்க முடியும்? அம்மா கிட்டே தானே. இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா முதல்ல வந்து நிற்கிறது அம்மா மட்டும்தான். எந்த கஷ்டம் இருந்தாலும், வசதி கூட இல்லைனாலும், உள்ள கண்ணில் இருந்து கண்ணீர் இந்த பூமியில் விழுறதுக்குள்ளே அம்மா நமக்கு என்ன வேணாலும் பண்ணுவாள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக வாழ்கிறது அம்மா மட்டும்தான். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. அம்மா கூட இருக்கும்போதே அவங்க சந்தோஷம் பார்த்துக்கிறது நம்ம எல்லாரோட கடமை. இதாண்டா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்த நான் வேற மாதிரி பார்த்தேன், நீ வேற மாதிரி பார்க்குறல்ல. ஒரே மாதிரி பார்த்தா வாழ்க்கை போர் அடிச்சது தலைவா. மனசுக்கு என்ன தோணுதோ பேசுவேன், மண்டைக்கு கொண்டு போக மாட்டேன். கொண்டு போயிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. உண்மைதான். நேற்று பேச நீ பாட்காஸ்ட்டு மெயில் போட்டாங்களா? இன்னும் அப்லோடே பண்ணல தலைவா, இனிமேல் தான் பண்ணணும். பண்ணு பண்ணு, சீக்கிரமாக பண்ணு. ஏதாவது வருதா பார்ப்போம். ஏய், என்னடா தம்பியாச்சு? டேய் தம்பி, ஏன் உட்காந்து அழுதுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மார்க் கம்மியாத்தியா? அம்மா அடிச்சிட்டாங்களா? மார்க் கம்மியாக எடுத்தால் யாராவது அழுவாங்களா? பின்னதுக்கு அழுவுற? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாப்பாடு வாங்க அப்பா காசு கொடுத்தாங்க. அதை எங்கேயோ நான் தொலைச்சிட்டேன். வீட்டுக்கு சாப்பாடு வாங்காமல் போனால் அப்பா என்னை அடிப்பார். எவ்வளோ கொடுத்தாங்க? 200ரூவாண்ணா. சரி அழாத, என்ன பண்ண போகிறேன்? நான் தெரிலன்னு தானே அழுகுறேன். சரி இந்தா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இது கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. இல்லை வேண்டாம். ஏய், சொன்ன கேள்வி இருந்தா புடி, அழுவாத. எனக்கு நீங்கள் கொடுத்துட்டா நீங்கள் எதை சாப்பிடுவீங்க? நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அம்மா கிட்ட கொடு. அப்புறம் உன்னை காணும் தேட போகிறேன். உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே விட்டுருவேன். வீடு இங்கேருந்து 2 தெரு தள்ளி தான் இருக்கேன். நானே நடந்து போயிடுவேன். பார்த்து போயிடுவியா? அதெல்லாம் போயிடுவாண்ணா. சரி பார்த்து போ. அண்ணா சொல்கிறா? உங்கள் பேர் என்ன? வாஹித். வாஹித், நல்லா இருக்கு. என்னோட பேர் பரத். உன்னோட பேரும் நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா, வரேன்.
இந்த உலகத்தில் என்ன தான் ஏழை பணக்காரன்னு இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் காமனாக இருக்குது, பசி. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலாம் எதுக்கு? நமக்கு பிடிச்சது சாப்பிட்றது தானே. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நமக்கு ஏதாச்சும் கோவம் வந்துச்சுன்னா அதை சாப்பாட்டு மேலே காட்டுறோம், எனக்கு சாப்பாடு வேணான்னு. நமக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறனால நமக்கு அதோட அருமை தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் மொத்தம் 750 கோடி பேர் இருக்காங்க. அதில் 80 கோடி பேருக்கு இன்னும் சாப்பாடு ஒரு வேளை கூட கிடைக்க மாட்டேங்குது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு திருக்குறள் 322 சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் நமக்கு இருக்கிறத மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்றது தான். ஸ்கூலில் சொல்லி தருவாங்களே, ஷேரிங் இஸ் கேரிங்னு. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்தா இல்லாமை என்ற நிலைமை இல்லாமையே போயிடும். தலைவா, என்ன வாவித், இந்த டைமில் வரமாட்டியே? வெளில போயிட்டு வரையோ? இல்லைண்ணே, சிகரெட் காலி ஆயிடுச்சு, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வீட்டில் பொண்டாட்டி மீன் ஃப்ரை பண்ணியிருந்தாடா, பார்க்க நல்லா இருந்துன்னு சாப்பிட்டேன். நெஞ்செல்லாம் கறிக்குது, கேஸ் டேபிள் வேறவா? சாப்பிட்றலாம் சாப்பிட்டு இப்போ கஷ்டப்படுது யாரு? நீங்கள் தானே. அதுக்கு தான் வெள்ளைக்காரன் விட்டு போயிருக்கானே சிகரெட்டு. சாப்பிட்டு ஒரு தம்மை போட்டோம்னா ஜீரணம் ஆயிடுது. என்ன நான் சொல்கிறது?